ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 5:6 இங்கே ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் திருப்தி அடைவார்கள். உலகம் அநீதி நிறைந்தது. மற்றவர்களை கெடுத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதுதான் உலகம். ஏனென்றால் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறபடினால் அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படித்தான் இந்த பூமியில சுழன்று கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீதியின் மேல் பசி தாகம். ஒரு பசி, அதாவது எப்படி நமக்கு ஆகாரம் சாப்பிடணும் போது எப்படி ஒரு பசி இருக்குதோ அதே போல தான் அந்த நீதி செய்யணும். நம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்துவிடக் கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கணும். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீதியின் பிரகாரம் இருக்கணும். வேதத்தில் அநேக நீதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் பிரகாரம் நாம் நடக்கணும். அதில் ஒரு பசி தாகம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பசி தாகம் இருந்தால் தான் நீதி செய்யணுன்ற அந்த பக்குவம் நமக்கு வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் நீதி உள்ளவராக இந்த நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை. ஒரு வேசியை கொண்டு வந்து ஆண்டவரத்தில் ஒப்படைக்கும் போது ஆண்டவர் சொன்னார் ஒரே வார்த்தை, நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, நான் நியாயம் தீர்ப்பேன், ஆனால் அது நீதியின் பிரகாரம் இருக்கும் என்று சொல்லி அவளை மன்னித்து அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அந்த நீதியின் பிரகாரம் நாம் வாழும்போது நாம் திருப்தியா இருப்போம். நல்ல காரியம் நம்ம செஞ்சோம், யாருக்கும் நம்ம வஞ்சனை செய்யல, யாரையும் நமக்கு எடுக்கல, யாருடைய பொருளை நான் அபகரித்து வாங்கல, என்னுடையதை நான் சாப்பிடுகிறேன், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் அந்த கையின் பிரயாசத்தில் நாம் சாப்பிடும் போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? அதே போலதான் நீதியின் மேல ஒரு பசிதாகம் இருந்தா நமக்கு ஒரு திருப்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால நீங்க பாக்கியவான்களா இருப்பார்னு சொல்லி ஆண்டவர்ல ஒரு சர்டிபிகேட் வாங்குற மாதிரி இருக்கு இல்லையா அந்த வார்த்தை. அதனால நாம் நீதியின் மேல பசிதாகமா இருப்போம். நாம் ஆண்டவருக்குள்ள திருப்தி அடைவோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.